அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 420 420 சரிங்களா. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு எண்ணில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இது ஏ போர்டு, இது சி போர்டுன்னு பாக்ஸில் கணக்கு பண்ணால் கூட இங்கே 4 வந்து இங்கே 0 அப்படின்னா ஒரே ஒரு எண்ணை மட்டும் நம்ம மாற்றிருந்தாலும் ஏசியில் நேற்றும் பாஸ் பண்ணியிருக்கலாம். நேற்று நம்ம கொடுத்த கணிப்புலேயும் ஏசியை வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்து வந்துருக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய கணிப்புகளாக இருக்குது சரிங்களா. சரி நண்பர்களே, இப்போ வந்து இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறதும் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் சரிங்களா. நம்மளுக்கு இந்த ஆல் போர்டில் அந்த கொடுக்குறதுல அது வந்து பாஸ் ஆகுது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. 2Dயோ 3Dயோ ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்குறதுல அனைத்து விதமான கணிப்புகள்லேயுமே அந்த அந்த 2 செட் அந்த ஏசி இல்லை ஏபி அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது அது வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் நெருக்கத்தில் தான் நம்ம, அதாவது ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபராக ஒரு வியூவராக உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுக்குறேன். அது என்ன அந்த வேண்டுகோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இன்றைக்கி ஒரு 10 நண்பர்கள் 10 மெம்பர்ஸ் இன்றைக்கி ஜாயின் பண்ணி 10 பேர் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குற பட்சத்தில் இன்றைக்கி கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு நான் வந்து ஏபிசி அதாவது ஃபுல் போர்டு நம்மளுக்கு இந்த பி போர்டில் மிஸ் ஆகிட்டே இருக்குங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் 2:30 மணிக்கு நான் வந்து நம்மளோட போஸ்ட்டில் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரே ஒரு 4D கேஸிங்கை நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி 2:30 மணிக்கு நான் மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் போடுறேன். ஏற்கனவே போட்ட நண்பர்களும் நீங்கள் அதையும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு ஒரு வாரத்தில் நம்மளுடைய கெஸ்ஸிங் அப்படின்னு டார்கெட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு வாரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்போனால் ஞாயிறு, அடுத்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு ஓகேங்களா. அதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் செவ்வாய் ஒரு வாரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு ஓகேங்களா. ஞாயிறு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதன், இந்த 4 நாட்களில் ஒரு மாதத்தில் இந்த 4 நாட்களில் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் போஸ்டிங் இருக்கும். அது எந்த நாள் அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு புதன் ஓகேங்களா. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அண்ட் வெட்னஸ்டே ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நம்மளோட நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறதுல எந்தெந்த நாட்கள்லாம் அதிகபட்சமாக சின்ன சின்ன இடத்துல வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கேன். அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் வெள்ளி சனி ஞாயிறு புதன் இந்த 4 நாட்களும் நம்ம மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் 2:30 மணிக்கு நம்மளுக்கு அது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஃபைனல் பண்ணி அந்த எந்த இடத்துல நம்ம லாஸ்ட் டிஜிட்டில் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து அந்த விட்டு போயிருக்கோ அந்த இடத்த கரெக்டாக நம்ம பார்த்து கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். அதனால் இந்த வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் புதன் இந்த 4 நாட்களில் வாரத்தில் நம்மளுடைய மெம்பர்ஷிப் போஸ்ட்டில் 2:30 மணிக்கு நம்ம கொடுத்துருவோம். இதில் என்ன கொடுப்போம், அந்த ஆல் போர்டெலாம் நம்மளுக்கு கிடையாது, ஜஸ்ட்டு 4D ஒரு ஏபிசி, அதோடு நம்ம வந்து இந்த கெஸ்ஸிங்கை நிப்பாட்டிடுவோம். அதனால் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒரு 10 நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள் 10 நண்பர்கள் சரிங்களா. ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க ஓகேவா. இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். சுருக்கமாக இந்த இடத்துல நம்மளுக்கு போன வாரத்தில் என்ன இருக்குது, 596 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 420 இருக்குது. ஓகே, 5க்கு 7னா 4க்கு என்னது, 5க்கு 7னா 4க்கு 6 சரிங்களா. ஸோ நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 ஓகேவா. சரி, ஏ போர்டில் என்ன வருது, இங்கே பார்த்தீங்கன்னா 6க்கு 4 இருக்குது. 6க்கு 4 அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம், இதுதான் சி போர்டு ஓகேங்களா. இதுதான் சி போர்டு, இது ஏ போர்டு ஓகேவா. ஏசி அப்படிங்கிறத இன்றைக்கி என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம். 5க்கு 7னா 4க்கு வந்து 6, அது சி போர்டு. 6க்கு 4 அப்படிங்கும்போது 0க்கு வந்து 8. ஸோ நம்மளுக்கு 0க்கு வந்து 8 சரி. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா. இப்போ இப்படி இருக்குது ஓகே. இப்போ வந்து ஏசி 86ன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து
8 6 ஒரு வேளை 9 வச்சுங்க, 9 6. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். பி போர்டில் வந்து நம்மளுக்கு இதை சாட்டை மட்டும் இந்த விதத்தில் 9892 அப்படின்னா, அதாவது இதுதான் பி போர்டு. ஓகேங்களா, இதுதான் பி போர்டு. 989 9545 சாரி 4541. அடுத்து பார்த்தீங்கன்னா 4545414. 4க்கு வந்து 2 5414 454414. சரி நண்பர்களே, இப்போ 9892 அப்படின்னா 2க்கு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு வந்து பி போர்டில் 5 தான் இருக்குது. சரி, இந்த பேட்டர்னில் நம்ம பார்க்கும்போது இங்கே போன வாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 9க்கு 9ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது 2க்கு 2 வருமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வேளை நம்மளுக்கு வந்து 8920. ஸோ நம்மளுக்கு வந்து பி போர்டில் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு 2க்கு வந்து 5 அப்படிங்கிறது இருக்குது. 9க்கு 2னா 2க்கு வந்து 5 அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வேளை 6 அப்படிங்கிற மாதிரி தோணுது. 9க்கு 2னா 2க்கு 6 இல்லை 2க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா, 240 அப்படிங்கும்போது பவரில் பார்த்தா 573. அதே மாதிரி 420ன்னு பவரில் பார்த்தா 975. ஓகேங்களா, அப்படிங்கும்போது 975. 2க்கு வந்து 7. 9க்கு 2, 2க்கு வந்து 7. ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு 7 இன்னும் ரொம்ப நாளாக இந்த சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாகவே இங்கே எங்கேயுமே 7 இல்லை. 9க்கு 2, 8க்கு 4னா 2க்கு 4. ஸோ எனக்கு தெரிஞ்சு பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு 9ன்னு போன வாரம் இந்த இடத்துல இருந்தால் சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து ஸ்ரீசக்தியில் 9க்கு 9. ஓகேங்களா, அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9க்கு பவர் எடுத்தால் 2, 9க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு வந்து 5 தான் பவர். ஸோ 856 தான் நண்பர்களே நம்ம எடுக்கிற கணிப்பு. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 856. ஸோ இதில் ஏசி அப்படிங்கிற போது 8696. அது அப்படியே பார்த்தீங்கன்னா 68 69. இவ்வளோ தான் நம்மளோட கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறது. ஓகேங்களா, ஏசி 86 68 96 69. ஓகேங்களா, இவ்வளோ தான் நம்ம எடுக்கிறது. இப்போ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்ரீசக்தி தனலட்சுமின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு 3 இந்த 2 ரிசல்ட் இந்த கணக்குப்படி தான் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு தனலட்சுமி அப்படிங்கும்போது 596க்கு 794. ஓகே, இப்போ இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது 420ன்னு எடுத்தோன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு இங்கே என்ன வருதுன்னா, சரி நண்பர்களே, இப்போ ஒரு சின்ன பொதுவான விஷயம். ஏன்னா ஒரு நாளும் இது ஒரு பேட்டர்னில் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று ரிசல்ட் வந்து 420ன்னு ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஸோ 86 68. திரும்பவும் சொல்கிறேன், இது ஏ போர்டு, இது பி, இது சி போர்டு, இது பி போர்டுன்னு கணக்கு வச்சுக்குவோம். சரிங்களா, அப்போ 846 826. சரி, இப்போ இது டேரெக்டாக இதில் இப்படி பார்க்கும்போது என்ன வருது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ஷார்ட்டாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே 6க்கு 8 5க்கு 7 அப்படின்ட்டு இருக்குங்களா. 6க்கு 8ன்னா 4க்கு வந்து 6. ஓகேங்களா, 4க்கு வந்து 6. அதே மாதிரி 6க்கு 8னாலும் 4க்கு 6, 5க்கு 7னாலும் 4க்கு 6. ஸோ நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 தான் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6. ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல ஏ போர்டை பார்ப்போம். இப்போ ஏ போர்டில் என்னென்னா இங்கே 7க்கு 5 6க்கு 4 இருக்குது. சரிங்களா? 7க்கு 5னா நம்மளுக்கு வந்து 0வுக்கு வந்து 8. ஓகேங்களா? 6க்கு 4னாலும் 0வுக்கு வந்து 8. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8. இதுதான் ரொம்ப வந்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6. சரி, பி போர்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4க்கு 6 இருக்குது, இங்கே 9க்கு 9 இருக்குது. 4க்கு 6 அப்படின்னா 2க்கு வந்து 4, இங்கே இருக்குது 4. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9க்கு 9 அப்படிங்கும்போது 2க்கு 2 அப்படிங்களா? அப்படின்னா 4 அல்லது 5. சரிங்களா? ஏன்னா 2க்கு 2 திருப்பி இறங்குமா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 846 856 அவ்வளோதான். சரிங்களா? இதோட நம்ம கெஸ்ஸிங்கை முடிக்கிறோம். 800, அதாவது ஏபிசி. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, பி போர்டில் மட்டும் 4 அல்லது 5 பாக்ஸ். அவ்வளோதான். சரிங்களா? இதோட நம்ம கணிப்பை முடிச்சுக்கிறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 மாறும். சரிங்களா? சி போர்டில் 6 தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கெஸ்ஸிங். இன்றைக்கி ஷார்ட்டாக முடிச்சிடும். திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி 10 நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இது உங்களுக்குரிய டாஸ்க். இன்றைக்கி 10 நண்பர்கள் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. திரும்பவும் நம்மளுடைய கணிப்புகளில் நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம வந்து ஒரு எண்ணில் தான் வந்து நம்ம இதில் ஒரு 200 செட்டு 100 செட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகள் என்றைக்குமே எடுக்கிறது கிடையாது. ஷார்ட்டாக நம்ம எடுக்கிறோம், அதை தான் உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதனால் மென்மேலும் உங்களுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி 10 நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ண நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் ஜாயின் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு உங்களுடைய நண்பனாக நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு தகவல் மற்றும் வேண்டுகோள். அனைவருக்கும் ரொம்ப காலை வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.